படிப்பு வசதி பணக்கார பெருமை அம்புட்டி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி வாழ பாக்குறா. இவளை நீ பத்திரமா பாத்துக்கடா. இப்படிப்பட்ட பொண்ணை கலங்க விட்டோம்னா குடும்பம் விளங்காதுடா. அம்மாச்சி என்னடா முழிக்கிற? நம்பி வந்த பிள்ளைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரலையா? போதும் பாரு, உன் புருஷன் இருக்கிறானே, அவெல்லாம் இம்புட்டு படிப்பு படிச்சு என்ன பிரயோசனம்? பிடிக்காத மருமவதான். நம்ம வீட்டுக்காகத்தானே இந்த பாடுபடுறா. நல்லா பாத்துக்கிறேன்னு மனசார சொல்றானா பாத்தியா? என்னமோ காக்காய்க்கு எச்சு சோற எரியற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறான். என்னத்த பண்ண முடியும்? அவரோட குணம் அப்படி. படிக்கிறான்னு விட்டா இல்ல, அதாண்டி நான் பண்ண தப்பு. 4 வெளுத்து கையில கம்ப கொடுத்து மாடு மேய்க்க விட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் மனுஷனோட அருமை. ஆத்தா, தண்ணி சுமந்தது போதும், அவகிட்ட கொடு. அவ தண்ணியை ஊத்திட்டு வரட்டும். ஏண்டி, இவளுக்கு இடுப்புல குடம் நிக்காதுன்னு தான் சொன்னேன். அவளால தண்ணி தூக்கவே முடியாதுன்னு முதல்லயே சொல்லி இருந்தா குடத்தை தொட்டு கொடு, போதும் மூத்தவ தூக்கட்டும்னு சொல்லி இருப்பேன்ல. அத்தை, தூக்க தெரியாதுன்னா குடம் இடுப்புல நிக்காது. அவளால முடியாதுன்னு தானே அர்த்தம். எழுத்து பேசுன வாயிலேயே போடுவேன். பெத்தவளே, நீ தண்ணி சுமந்தது போதும், மூத்தவ கிட்ட கொடு, அவ ஊத்திட்டு வரட்டும். இல்ல அம்மாச்சி, நான் பாத்துக்கிறேனே. எழுத்து பேசுன பல்ல உடைச்சு கையில குடுத்துருவேன். அடியே சித்தாரா, இங்க வாடி. சொல்லுங்க அம்மாச்சி. மூத்தவ தண்ணியை ஊத்திட்டு குடத்தை கொண்டு வந்து கொடுப்பா. நீ போய் 3 குடம் தண்ணி கொண்டு வந்து ஊத்து. பொண்ணுதான் செய்யணும். எல்லா விவரமும் எங்களுக்கும் தெரியும். தூக்க தெரியாம கைய கால உடைச்சுக்கிட்டான்னா பெத்தவளுக்கு என்ன ஆகுறது? நீ நல்லா தானே இருக்க. தண்ணி எடுத்துக்கிட்டு வா, கொஞ்சமாச்சும் கொழுப்பு குறையட்டும். என்னடி இன்னும் போலியா? குடம் வரலாமாச்சி. ஏண்டி, அதென்ன தானாவா பறந்து வரும்? மூத்தவ கிட்ட போய் வாங்கு. மாசா நின்னுகிட்டு போடி. போறேன். போ. அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுட்டாங்க. இப்ப நான் தான் எடுக்கணுமா? கிளவி தொல்லை தாங்கல, எல்லாம் என் தலை எழுத்து. அம்மாச்சி, அவங்களுக்கு தான் இடுப்பு வலிக்குதுங்கறாங்கல்ல, ஏன் அவங்கள குடம் தூக்க சொல்றீங்க? தண்ணி எடுக்காதனாலதான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கும். குடம் தூக்குனா எல்லாம் சரியா போயிடும். நீ வா, அடுத்த வேலையை பாப்போம். வா வா. மாமா. சொல்லு மாப்ள. வெட்டியாச்சு. சரி மாப்ள. தாங்க. ஏமா, உன் பேர் என்னம்மா? மாமா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அது தேவையா உனக்கு? அவர் என்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன வந்தது? நீங்க எனக்கு என்ன உறவு? சித்தப்பாமா. சரிங்க சித்தப்பா. என் பேரு அபிநயா. அபின்னு கூப்பிடுவாங்க. மதினியோ, நான் உன் புருஷனுக்கு தம்பி மாற. உங்களுக்கு மச்சான், சின்ன மச்சான். ஆனா அவன் என் கூட தான் படிச்சான். என் பிரதர் எங்க மீட் பண்ணீங்க, எப்படி மீட் பண்ணீங்க? டீடைல் கேட்டா ப்ரோ சொல்ல மாட்டாரு. நீங்க சொல்லுங்க மதினி. ஏய், வாயை வச்சுட்டு சும்மா இரு. சொல்லிட்டேன். மாமா, அவர் என்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன? சங்கி மச்சான், அதானே. உங்களுக்கு எங்க லவ் ஸ்டோரி தெரியும் அதானே? நான் சொல்றேன். சொல்லுமா, எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குல்ல, சொல்லு. சொல்றேன். ரெண்டாவது தடவை அதே படத்தை ஓட்ட போறாளா? இருங்க, என்ன சொல்றேன்னு தான் கேட்போம். முறை இவரை நான் பார்த்தது ஒரு கோவில்ல தான். அற சக்க, ஆரம்பமே மங்களகரமா இருக்கேம்மா. முழுசா கேளுங்க சித்தப்பு. அது எங்க ஏரியா கோயில். நான் பாட்டுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு என் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே போனேன். திடீர்னு பார்த்தா எதிர்த்தாப்புல இருந்த ஒரு ஆளு என் மேல கரெக்டா நெத்தியில மோதிட்டாரு. புடிச்சிட்டேன். அந்த ஆள் தான் எங்க ப்ரோ. கரெக்டா? எக்ஸாக்ட்லி அதான். அப்போ எனக்கு ஒரு சின்ன மூட நம்பிக்கை இருந்தது. அதாவது, யார் மேலயாவது தெரியாம தலையில முட்டிட்டா தலையில கொம்பு முடிச்சிரும்னு தீவிரமா நம்புவேன். 2வது தடவை அதே ஆளு தலையில முட்டினாதான் கொம்பு முளைக்காம இருக்கும்னு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு அபரிமிதமான நம்பிக்கை. இவர் என்னடானா ஜஸ்ட் சாரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. எனக்கு பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு.
உடனே ஓடி போய் ஏய் கட்டு போட்டு சட்டை அங்கே நில்லுன்னு சொல்லி ஓடி போய் அவர் தலையில திரும்பவும் முட்டிட்டு வந்துட்டேன். அத பார்த்துட்டு தான் இவர் இம்ப்ரெஸ் ஆனாரு. இது ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரி இருக்கே. மேம்ஸே, ஆ? இது நம்ம சந்தோஷ் சுப்ரமணிய படத்துல வர சீன் மாமா. பாத்தீங்களா, அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அந்த டைரக்டர் இருக்கார்ல, அவர் எப்ப பார்த்தாலும் எங்க ஏரியா பக்கம் தான் சுத்திட்டு இருப்பாரு. அவர் வேற என்ன அடிக்கடி பார்க்கும்போது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாரா. அன்னைக்கு பார்த்தா அதே கோயில்ல இருந்தாரு. அடப்பாவி. இப்ப புரியுதா அந்த படத்துல எதுக்காக இந்த சீன் வந்ததுன்னு? உங்க வாழ்க்கையில் நடந்ததான் அந்த ஆள் காப்பி அடிச்சிருக்காரோ? வேற அது மட்டும் சித்தப்பு, இன்னும் நிறைய சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நானும் இவரும் டெய்லி ட்ரெயின்ல தான் போவோம். அப்ப பார்த்து இவர் என்ன ஃபாலோ பண்ணிட்டே வருவாரா. திடீர்னு வந்து என்கிட்ட லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. இவரு நான் உடனே போயா போ, வேற வேலை இருந்தா பாருன்னு துரத்தி விட்டுட்டேன். இப்ப சொல்லுங்க. சந்தேகமே இல்ல, அந்த டைரக்டர் உங்களை ஃபாலோ பண்ணி தான் சீன் பிடிக்கிறாரு. இது ஜெயம் படத்துல வர சீன் மாமா. அதே டைரக்டர் வேற. அவர் லவ் மட்டுமா பண்ணாரு, விடாம பின்னாடியே துரத்தி 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 வந்துகிட்டே இருந்தாரா. அப்புறம் எங்க வீட்டு ஓட்டெல்லாம் பிரிச்சு கயிறுல தொங்கி உள்ள வந்து பாட்டெல்லாம் பாடினாரு. அதுக்கு இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற சப்போர்ட். அதே சீன் தான் மைனி. கயிறுல கட்டி தொங்க விட்டுருப்பானுங்களே, டக்குனு பூச்சி பானுங்களே. கவிதையே தெரியுமா என் கணவன் நீதானடா. கரெக்ட் மச்சி, கரெக்ட்டா கண்டுபிடிச்ச. நான் யாரு மைனி? போய் சாப்பிடு. யூ கண்டினியூ மதனி. அந்த பாட்டுல தான் ஆக்சுவலி நான் இவர் மேல இம்ப்ரெஸ் ஆனேன். கொஞ்ச நாள் அப்படியே லவ் பண்ணோம். அப்ப பாத்து என் அண்ணன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அடடா, இப்போ இன்னொரு படத்து சீனை சொல்ல போறீங்க இல்லையா மைனி? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நல்லா ஊற்றின்னு தெரியுது. இல்ல, நான் ஒரு சீனே சொல்ல போறேன். ஒட்டி போங்க போறாங்க இவ. அந்த சீனை அந்த டைரக்டர் எந்த படத்துல வச்சிருக்காருன்னு நீ சொல்ல போற. நானா? சூப்பர் மதனி, சூப்பர் மதனி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அண்ணன் கிட்ட எங்க லவ் பத்தி எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. இவர் நேரடியா போய் அவர்கிட்ட பொண்ணு கேட்டுட்டாரு. அப்படியா? அண்ணன் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டாரு. கண்டிஷனா? கிராமத்துல இருக்கிற எங்க வயல்ல 2 ஏக்கர் நிலத்துல 80 மூட்டை நெல் எடுத்து காட்டு, நான் பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாரு. மதனி, இது சம்திங் சம்திங் படத்துல வர சீன் மதனி. சாரி மதனி, இந்த சீனை தான் சம்திங் சம்திங் படத்துல வச்சிட்டாங்க போல. அந்த குதிரை பொம்மை எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சா? ஆக்சுவலி எங்க கிட்ட இருந்தது குரங்கு பொம்மை. எங்க கதையை அப்படியே சுட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டு குதிரை பொம்மை ஆக்கிட்டாரு. உருட்டுக்கே உருட்ட. இதுக்கு அந்த கிழவி என்ன வேலை கொடுத்துச்சோ அதே நான் செஞ்சிருப்பேன். என்ன மாமா? நொன்ன மாமா. ஏய், என்னடா எல்லாரும் வாயை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க? அங்க பூசாரி கூப்பிடுறாரு, வாங்க. கமலா வா. வரங்க. வாங்க. டேய் வெற்றி, எனக்கும் காதுல இருந்து புகையா வருதுடா. கிளவி கூப்பிடுறா, வா போயிடுவோம். அண்ணா, எந்திரிச்சு வா, உன்னையும் தான். அவன் ஜோடிங்களை கூட்டிட்டு போறான். என் டார்லிங் மாயா. சொல்லுங்க சின்ன மாமா. நீங்க சினிமாவுக்கு போனா உங்களை தெய்வமா வச்சு கும்பிடுவாங்க. கதைய அள்ளி விடுறதுல நீ ஒரு மாஸ்டருமா? ஐயோ, ரொம்ப புகழாதீங்க மாமா, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஏங்க சரியான லூசுங்க இவ. வாங்க. பாத்து. அபிகண்ணே, பெரியம்மா எப்படிடா இருக்க? பெரியம்மாவை மறந்துட்டியா? ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஏண்டாமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியம்மா. எதுவும் தப்பாவும் நடக்கல, சாதகமாவும் நடக்கல. அதான் அப்புறமா கால் பண்ணிக்கலாம்னு இருந்துட்டேன். அப்பா எப்படி இருக்காரு? சூர்யானா, அண்ணி, ஹரி, தீப்தி எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்னத்த சொல்ல, எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. வீட்ல யாரும் நிம்மதியா இல்ல. எல்லாரும் எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் இருக்கும். எதையோ உன்னை பறி கொடுத்துட்டு தான் எல்லாரும் வேதனையில இருக்கோம். பெரியம்மா, நீங்களே இப்படி எல்லாம் பேசலாமா? இல்ல நான் பேசல. நான் பேசல.
பெரியம்மா, அம்மா எப்படி இருக்காங்க? உங்ககிட்ட இருந்து போன் வந்ததுன்னு தெரிஞ்சதும் கால்ல சுடுதண்ணி கொட்டின மாதிரி தவச்சுக்கிட்டு பக்கத்திலே நிக்கிறா. பேசுறேடாமா? பேசுறேன் பெரியம்மா, 2 பேர்கிட்டயும் தான் பேசணும். ஸ்பீக்கர்ல வச்சிடுறீங்களா? கொஞ்சம் இரு. இப்ப பேசுடா, 2 பேரும் கேக்குறோம். மா, அபி பொண்ணு தனியா இருக்கா, அவ்வளவு பிரச்சனையும் ஒருத்தையே சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீயும் அழுத அவளையும் அழ வச்சிட்டு இருக்க. மனதைரியத்தோட இரு, அழாத. முடியலக்கா, அவ குரலை கேட்டதும் என் கண்ணுல கண்ணீர் தானா வருது. அழாத, பேசு. எப்படி இருக்க அபி? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன்டா. ராத்திரியும் பகலும் உன்னோட ஞாபகம் தான். எப்படி இருக்கியோ, என்ன பண்றியோ, எவ்வளவு கஷ்டப்படுறியோ என்ன ஒண்ணு, அவ்வளோ வேதனையில இருக்கேன்டா. நிறைய ராத்திரி என்னால தூங்கவே முடியலம்மா. மா, எல்லாம் நல்லபடியாதாம்மா நடந்துட்டு இருக்கு. வெற்றியோட அம்மா இப்ப என்கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. அவங்க தான் இப்ப எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெத்த பொண்ணு கொஞ்சற மாதிரி கொஞ்சி கொஞ்சி சாப்பாடு போடுறாங்க. மனசுல இருக்கிறது எல்லாம் என்கிட்ட சொல்றாங்க. என்ன அவங்க பொண்ணாவே பாத்துக்கிறாங்கம்மா. அப்படியே செல்லம், எனக்கு தெரியும் என் பொண்ணு சாமர்த்தியமான பொண்ணு. பொறுமையா போராடி எல்லாரையும் ஜெயிச்சிருவான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்போ நீ அங்கேயே நிரந்தரமா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியாமா? மா, என்னம்மா இன்னும் அதே பேச்ச பேசிட்டு இருக்க? இனிமே இதாம்மா என் வீடு, இதான் என் குடும்பம். இனிமே நான் இங்கதான் வாழணும். நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் அறிவுக்கு புரியுது. பழா போன மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குதேம்மா. உங்க அப்பாவை நினைச்சா எனக்கு திக்கு திக்குங்குதுமா. எல்லாமே சரியாகும்மா, நிச்சயமா சரியாகும். உன்னோட பொண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணுவான்னு நீ நம்பு. அபி, அவ கிடக்குறா. இப்ப நீ எங்க இருக்க? வேற என்னெல்லாம் நடக்குதாங்க? எல்லாரும் குடும்பமா அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம் பெரியம்மா. எங்க கல்யாணம் நடந்ததுக்கு நேர்த்தி கடன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா சடங்கையும் நானும் அவரும் தான் பண்ணிட்டு இருக்கோம். மொத்த ஃபேமிலியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நீ ஏடா சொல்ற? என்னால நம்பவே முடியல. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அன்னைக்கு சொன்னனே பெரியம்மா, எல்லாத்துக்கும் காரணம் மாயக்கா அம்மாச்சி தான். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு பெரியம்மா. அந்த திருநான் கத்த மந்தா உன்னை கைவிடல பாத்தியா? ஒவ்வொன்னா உனக்கு சாதகமாவே பண்ணிட்டு இருக்கா. நீ நம்பிக்கை கைவிட்டுறதுல தங்கம். இந்த மாதிரி ஆட்களோட ஆதரவு இருக்கிற வரைக்கும் உன் அந்த வெற்றி கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த பெரியம்மா வாக்கு பலிக்குதா இல்லையான்னு பாரு. தேங்க்யூ பெரியம்மா. இப்பதான் சாமி கும்பிட்டோம், படையல முடிச்சாச்சு. இனிமே சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பெரியம்மா. அப்படிதாண்டாம்மா, இனிமே ஒவ்வொன்னா கடகடன்னு நல்லதாவே நடக்கும். பாத்துக்கிட்டே இரு. ஆமா பெரியம்மா, என்னை எல்லாரும் ஏத்துக்கிட்டு அந்த வீட்ல உரிமையுள்ள ஒரு மருமகளா நான் நடமாடுற காலம் என் பக்கத்துல தான் இருக்கு. அத நான் சீக்கிரமா அச்சீவ் பண்ணி காட்டுறேன் பெரியம்மா. நல்லதுடா கண்ணா, எல்லாம் அப்படியே நடக்கட்டும். அபி, உன் உடம்ப பாத்துக்கோ. வேளை வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லம்மா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சரிம்மா, நான் வைக்கட்டுமா? சரி, பார்த்து பத்திரமா இரு. எதுவா இருந்தாலும் எனக்கும் அக்காக்கும் ஃபோன் பண்ணு என்ன தங்கம். சரிம்மா, கண்டிப்பா. டேக் கேர், பாய். சரிடா, சரி பார்த்து கண்ணு, சரி பத்திரம். வச்சிடுறேன்.
ஆ காட்டுங்கண்ணே. மானி பாசமா ஓட்டுறாங்கல்ல, சொல்லுங்களேன். அப்படிதான். சரிங்கண்ணே. அண்ணே நீங்க மதனிக்கு ஊட்டுங்கண்ணே. ஊட்டிங்க. ஊட்டுங்கண்ணே. ஆ. டார்லிங் சரிங்க டார்லிங். ஏங்க கைய சுடிச்சுக்கோங்க. ஒழுங்கா போயிடு. பொங்கல் நல்லா டேஸ்டா இருந்துச்சுல. இந்த குலசாமி கோவில், இந்த அமைதி, இந்த பறவை சத்தம், அணில் சத்தம், இதெல்லாம் என்னைக்கு கிடைக்க போகுது? இவங்க பெரிய ஷெல்லி அப்படியே இயற்கைய கவிதையா வடிக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏய், கிளவியோட சப்போர்ட் இருக்குன்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க. அப்படியே மாமோயின்லாம் கூப்பிடுற, பெரிய இவ மாதிரி நடந்துக்கிற. அம்மாச்சி சொன்னாங்க, அதை நான் அப்படியே செஞ்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இருக்குடி, கிளவி மட்டும் போகட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு மாமோயி. மாமா. ஏய் மாமோய், சா வச்சிருவோம். நானும் வரேன். வராது, அப்படியே ஓடிடு. மாமோய். சார், டீசலுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும். வண்டி ஏறினப்பே போக வர்றதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டேனப்பா. இல்ல சார், காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வந்து இங்கிருந்து ரிட்டர்ன் போறதுக்கு தான் சார். இப்ப தேனிக்கு போகணும், ஒரு 1000 ரூபாய் வேணும் சார். தேனிக்கா? ஆமா சார். என்ன சொல்ற? நம்ம ஒண்ணும் தேனிக்கெல்லாம் போல, நேரா காஞ்சிபுரம் தான் போறோம். இல்ல கோயிலுக்கு போன கையோட நம்ம பரம்பரை வீட்டுல பொண்ணு மாப்பிள்ள கை நினைக்காம போக கூடாது. நான் தான் நம்ம ஊருக்கு வண்டி விட சொன்னேன். யார கேட்டு முடிவு பண்ண? அவனுக்கு அங்க 1000 வேலை இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு குலசாமி கோயிலுக்கு வந்ததே பெரிய விஷயம். இதுல நம்ம ஊருக்கு வேறயா? ஆளப்பாரு பா, அதெல்லாம் முடியாது. நேரா வண்டியை காஞ்சிபுரத்துக்கு விடு. அங்க போய் எண்ணத்தை வெட்டி முறிக்க போற? வாங்குற பென்ஷன் பத்தாதுன்னு மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போய் வாத்தியார் வேலை பார்க்க போறியா? இல்ல அந்த விட்டத்தை எண்ணிக்கிட்டு இருப்பிய, அதுல என்ன வேண்டியது பாக்கி இருக்கா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஊருக்கெல்லாம் வர முடியாது. சரி, இங்க இருந்து பஸ்ஸ பிடிச்சு காஞ்சிபுரத்துக்கு போ. ஆனா இந்த வண்டி நம்ம ஊருக்கு தான் போகுது. ஏண்டா அறிவு கிட்ட மாக்கா, டீசலுக்கு காசு வேணும்னா எங்கிட்ட கேட்க வேண்டியதானே? இந்த கஞ்சப்பைய கிட்ட யாருடா கேட்க சொன்னது? டீசல் கம்ப்யூட்டரா? 3200 ரூபாமா. வண்டி வாடகை 2000 ரூபாமா. 2000மா? இந்தப்பா, இதுல 6000 இருக்கு. உன் பேட்டா 500 ரூபாய் எடுத்துக்க. மூச்சு காட்டாம வண்டியை ஊருக்கு விடணும், பாத்துக்க. சரிங்கம்மா. ஏண்டா ரங்கா, வரப்போறியா இல்ல கோயிலே ஒரு நாள் தங்கி இருந்து வண்டி ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஏறிக்க போறியா? எதுக்குமா இப்படி என் உசுர வாங்குற? இலை செய்யறத முறைப்படி செய்ய வேண்டாமா? குலசாமி கோயில்ல பொங்க வச்ச கையோட பிறந்த வீட்டுக்கு வந்து கைய நினைச்சு சாந்தி முகூர்த்தம் செஞ்சு ஒரு ராத்திரி தங்கிட்டு போறதானடா முறை. உன் மக மூத்தவனுக்கும் நடுவனுக்கும் அப்படிதானே பண்ண? உனக்கு பிடிக்காத கல்யாணங்கிறதால இவனுக்கு மட்டும் அதை பண்ண வேண்டாமா? இத பாருடா, இதான் முறை, இதுபடிதான் நடக்கணும். நான் இவங்கள கூட்டிட்டு போறேன், நீ வரியா வரலையா நீ தான் முடிவு பண்ணிக்கணும். நீ ஏண்டா வாய பாத்துக்கிட்டு இருக்க? வண்டி எடு, வாங்க எல்லாரும். வாங்க அப்பத்தா. என்னடா போடா போ. போங்கடா. ஏறுங்க ஏறுங்க. என்னடா வரப்போறியா இல்லையா? டேய் வாடா, போய் ஏறு. டேய் நீங்களாம் வருஷம் வந்துருங்கடா. என்ன பாய் மாயா டார்லிங். போங்க போங்க, நான் கலர் ட்ரெயின் ஏறி வந்துடுறேன். போங்க போங்க.
டேய் அந்த பேக் எல்லாம் எடுத்து வாங்கடா. இது வராத்த. இந்தாடி பெத்தவளே, இங்க வா. சொல்லுங்க மச்சி. இதே நம்ம வீடு. 7 தலைமுறையா நாம இங்கதான் வாழறோம். உங்க பாட்ட முப்பாட்ட மூச்செல்லாம் இங்கதான் இருக்கு. ஆகி வந்த பொம்பளைங்க வாழ்ந்த வீடு. 10 புள்ள பெத்து பெருகி வம்சமா வளர்த்தின வீடு. நீங்க எல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த வீடு தாண்டி வேறு. நீங்க எல்லாம் களையும் மரமும் தான். புரியுதா? 7 தலைமுறைனா ஒரு 100-150 வருஷம் இருக்கும்ல மச்சி. பின்ன இத கட்டின முப்பாட்டம் பேரே தெரியாது. எவனோ வங்களவன் மண்ணை குழைச்சி காரைய இறுக்கி கட்டின வீடு. இன்னும் எந்த சேதாரமும் ஆகாம அப்படியே இருக்குல்லங்க வீடு. இம்புட்டு காலமா கிண்ணுன்னு எதுக்காக நிக்குது? இந்த மாயக்கா பரம்பரைய உள்ள வச்சு பொத்தி பாதுகாக்கணும்னு தான். எல்லாரும் நம்ம குலசாமிய கும்பிட்டதுக்கு அடுத்து இந்த வீட்டை கும்பிடணும். நீ வாடி பெத்தவளை.